ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம்லாம் வந்து எடாட். இந்த சாப்டரில் வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா வந்து கிங் ராபர்ட், அதுக்கப்புறம் நெட் ஸ்டார்க் இவங்களாம் வந்து விண்டர்ஃபெல்லேருந்து கிளம்பி சவுத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்களே, அந்த போகிற வழியில் நடக்கிற சம்பவத்தை பற்றி தான் இந்த சாப்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. போகிற வழியில் வந்து நைட்டு தூங்குறதுக்காக கேம்ப் போடுவாங்களே, அந்த மாதிரி வந்து ஒரு கேம்ப் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து விடியலை. ஆனால் வந்து ஒரு காவலாளி வந்து நெட் ஸ்டார்க்கை வந்து எழுப்புறாரு. நெட்டும் வந்து கண் முழிச்சு பார்க்குறாரு. அங்கே ராபர்ட் வந்து கிளம்பி வந்து குதிரையில் வந்து ரெடியாக வந்து உட்காந்துட்ருக்காரு. ஸ்டார்க் எந்திரி, நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் அங்கேருந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நெட் வந்துட்டு உள்ளே வாங்க மண்ணா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து இல்லை இங்கே வந்து அதை பற்றி பேச முடியாது, நம்ம தனியாக தான் பேசணும், உங்க கூட ஒரு ரைட் போகலான்னு வந்து ஐடியாவில் இருக்கேன், வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாரு. நெட்டுக்கும் வந்து வேறு வழி தெரியல. கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்து கிளம்பி 2 பேரும் வந்து குதிரையில் வந்து போயிட்டுருக்காங்க. பின்னாடி வந்து அந்த காவலாளிகள் வீரர்கள்லாம் வந்து வந்துட்டுருக்காங்க. ராபர்ட் பேசுகிறது வந்து அவங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து ரொம்ப வேகமாக வந்து குதிரையை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நெட்டும் வந்து அது ஈடு கொடுத்து ஓட்டி போயிட்டுருக்காரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து ராபர்ட் வந்து குதிரையை வந்து நிறுத்திடுறாரு. அந்த காவலாளிகள்லாம் வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவங்க பேசுகிறது வந்து கேட்காது. அப்போ ராபர்ட் வந்து நெட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு தனியாக அவங்க கூட ஒரு ரைட் போகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எப்போ பார்த்தாலும் அந்த வீல் ஹவுஸ் கூட வந்து ஸ்லோவாக போகிறது வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வீல் ஹவுஸ்னால் என்னென்னா வந்து அந்த ராணிங்கெல்லாம் உட்காந்துட்டு ஒரு இதில் வருவாங்களா, அது பேர் தான் வந்து வீல் ஹவுஸ். இனிமேல் அந்த வீல் ஹவுஸ் வந்து உடஞ்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து நான் அதை எரிச்சிடுவேன் அப்படின்னு வந்து ராபர்ட் வந்து சொல்கிறாரு. ராபர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து பொறுமையே இருக்காது. அதுக்கு நெட் வந்து அப்படியா, கண்டிப்பாக இப்போ வந்து அந்த நெருப்பை வந்து நான் தான் உங்களுக்கு வந்து பற்ற வச்சு தருவேன் அப்படின்னு வந்து நெட் வந்து சொல்கிறாரு. அப்புறம் ராபர்ட் வந்து சொல்கிறாரு, உன் கூட இந்த மாதிரி போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து ராபர்ட் வந்து நெட்டை பார்த்து வந்து சொல்கிறாரு. அதுக்கு நெட் வந்து நீங்கள் உண்மையாக தான் வந்து சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு, ஆமாம் நான் உண்மையை தான் வந்து சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற, நம்ம 2 பேரும் மட்டும் தனியாக இந்த ரோட்டில் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து வாள் இருக்குது, யாருக்கு தெரியும், நமக்காக இந்த கடவுள் வந்து பொண்ணுங்களை கூட அமுச்சு வைக்கலாம் நம்ம ஜாலியாக இருக்கிறதுக்காக அப்படின்னு வந்து ராபர்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு நெட் வந்துட்டு, அப்படி அமுச்சு வச்சா நல்லது தான், ஆனால் நமக்கு வந்து டியூட்டிஸ் இருக்கே, உங்களுக்கு வந்து இந்த அரசு இருக்குது, உங்களோட குயின் இருக்காங்க, உங்களுக்கு பசங்க இருக்காங்க, அதே மாதிரி எனக்கும் வந்து பசங்க இருக்காங்க, கேட்லின் இருக்கா, நம்ம ஒன்றும் இன்னும் பசங்க கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு, நீ எப்போவுமே வந்து ஒரு பையன் மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை, ஒரே ஒரு தடவை மட்டும், அந்த பொண்ணு பேர் என்ன, மெக்கா இல்லை மெரியா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பொண்ணுங்க பேர் சொல்கிறாரு. அதான் அந்த உன்னோட பாஸ்டரோட அம்மாவை பற்றி தான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு நெட் வந்துட்டு, அவள் பேர் வந்து வைலா, அவளை பற்றி பேச வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து கோவத்தில் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு, ஆமாம் வைலா, ஆனால் அவகிட்ட வந்து ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அதனால தான் வந்து நீயே வந்து அவகிட்ட வந்து போயிருக்க, ஆனால் வந்து அவள் எப்படி இருப்பான்னு வந்து நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து சொல்கிறாரு. நெட்டுக்கு வந்து இதை கேட்டது வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. இனிமையும் வந்து சொல்ல மாட்டேன், விட்டுரு ராபர்ட் அப்படி வந்து சொல்கிறாரு. அது வந்து என் வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய தப்பு, நான் வந்து கேட்லினை வந்து ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு, உனக்கு அப்போ வந்து கேட்லினை கொஞ்சம் தானே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு நெட் வந்துட்டு, அப்போ போது அவள் வந்து என்னோடய குழந்தைய வந்து சுமந்துட்டு இருந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு, நீ வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிற நெட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்டது வந்து நெட்டுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இது வந்து ராபர்ட்டுக்கு வந்து புரியுது. சரி நான் எதுவும் பேசலை, ஆனால் நீ அடிக்கடி வந்து உன்னோட சின்னமான அந்த டைர்வூல்ஃப் மாதிரியே வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து சொல்கிறாரு. இப்போ தான் வந்து சூரியன் வருது. இந்த சூரியன் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே என்னென்ன இருக்குன்னே வந்து தெரியுது. அங்கே வந்து கலரை தான் இருக்குது. இந்த கலரெல்லாம் வந்து யாரோடதுன்னா வந்து ஃபஸ்ட்டு மென்னோடது தான். அதுக்கு ராபர்ட் வந்துட்டு, இந்த கலரையை பார்க்க தான் வந்து இவ்வளோ தூரம் வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கு நெட் வந்துட்டு, இந்த இடம் ஃபுல்லாக வந்து கலரை தான் இருக்கும், இந்த இடம் வந்து ரொம்ப பழசு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து சொல்கிறாரு, நான் வந்து இந்த கலரையை பார்க்கவோ அவர் வந்து உன்னோட பாஸ்டர் சன் பற்றி பேசவோ வந்து உன்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வரல, லார்ட் வேரிஸ் வந்து கிங்ஸ் லேண்டிங்லேருந்து ஒரு செய்தி அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பேப்பர் எடுத்து வந்து நெட்டிக்கிட்ட வந்து ராபர்ட் வந்து கொடுக்குறாரு. இந்த வேரிஸ் யாருன்னு வந்து சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இவர் வந்து ராபர்ட் அரசவையில் இருக்கிறவர் தான். இவரோட பொறுப்பு என்னென்னா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணி வந்து மன்னருக்கு வந்து சொல்கிறது தான் இவரோட பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு பேர் வந்து மாஸ்டர் ஆஃப் விஸ்பரர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நெட்டு வந்து ஒருவேளை இது வந்து லைசா பற்றி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ராபர்ட் கிட்ட வந்து கேட்குறாரு, யார் வந்து உனக்கு இந்த செய்தியை வந்து அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு, உனக்கு வந்து சரி ஜோரா மோமன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கு நெட் வந்து, என்னால் எப்படி மறக்க முடியும், இந்த ஹவுஸ் மோமெண்ட் வந்து ஒரு பழைய ஒரு மதிப்பு மிக்க உள்ள ஹவுஸ், அவங்களோட இடம் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கனால ரொம்ப வறுமையாக இருக்கும், அதனால் இந்த ஜோரா மூமெண்ட் வந்து அவங்க வறுமையை போக்குறதுக்கு வந்து அந்த வேட்டையாடுறவங்களெலாம் வந்து எஸ்ஓஸில் வந்து விற்றுருக்கான். இந்த ஹவுஸ் மூமெண்ட் வந்து ஸ்டார்க்குக்கு வந்து பேனர்மேனாக இருந்தாங்க, இதனால் வந்து நார்த்துக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக போச்சு, இவனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு நான் பேர் ஐலாண்ட் வரைக்கும் போயிட்டேன், ஆனால் அவன் வந்து தப்பிச்சு எஸ்ஓஸ்க்கு வந்து போயிட்டான், இதோட 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு.
அதுக்கு ராபர்ட் வந்துட்டு இப்போ அந்த ஜோரா வந்து பென்டோஸில் இருக்கான், அவனுக்கு வந்து திரும்ப வந்து வெஸ்டரோஸ்க்கு வரணுமாமா, அந்த ஒரு காரணத்தை வச்சு லார்ட் வேரிஸ் வந்து அவனை வந்து நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து ராபர்ட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு நெட் வந்துட்டு இப்போ அவர் வந்து ஸ்பை ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நான் அவனை பணமாக பார்க்க தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து திரும்ப வந்து ராபர்ட் கிட்டே வந்து கொடுத்துட்றாரு நெட். அதுக்கு ராபர்ட் வந்து சொல்கிறாரு, லார்ட் வேரிஸ் வந்து அடிக்கடி ஒன்று சொல்லியிருக்காரு, பணத்தை விட ஸ்பைக்கு வந்து வேல்யூ அதிகம்னு சொல்லிட்டு. அதுக்கு நெட் வந்துட்டு அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து டினேரிஸ் டார்கெரியன் வந்து டொத்தரைக்கி மன்னனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு நெட் வந்துட்டு இப்போ என்ன அதுக்கு கிஃப்ட் அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு கோவத்தில் வந்து ஆமாம், ஒரு பெரிய கத்தி, அந்த கத்தியை யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு மனுஷனையும் கூட அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நெட் இதை கேட்டுட்டு வந்து சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் ஆகலை. ஏன்னா நெட்டுக்கு ஏற்கனவே தெரியும் ராபர்ட்டுக்கு வந்து இந்த டார்கெரியன்ஸ் மேலே இருக்க கோபம் வந்து ரொம்ப நிறையான்னு சொல்லிட்டு. நெட்டுக்கு இன்னமும் அந்த நாள் வந்து ஞாபகம் இருக்குது. டைவின் லானிஸ்டர் வந்து ரேகாரோட ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் வந்து கொண்டு ராபர்ட் கண் முன்னாடி போடும்போது கூட ராபர்ட் வந்து கோவமாக தான் வந்து பேசியிருப்பார். நெட்டு வந்து அதை கொலைன்னு சொல்லியிருப்பார், ஆனால் ராபர்ட் வந்து அது போருன்னு வந்து சொல்லியிருப்பார். ஏன் இந்த சின்ன பசங்களை கொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து கேட்கும்போது, இவங்க ஒன்றும் சின்ன குழந்தைங்க கிடையாது, இவனுங்களாம் வந்து டிராகன்ஸ் குட்டி சாத்தான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் சொல்லியிருப்பார். அந்த நேரத்தில் வந்து ஜான் ஆரினால் கூட வந்து ராபர்ட்டை வந்து கட்டுப்படுத்த முடியல. சீரீஸ் பார்த்தவங்களுக்கு இந்த டைவின் லானிஸ்டர் யாருன்னு தெரியும், வேறு யாரும் இல்லை, செர்சியோட அப்பா தான் வந்து டைவின் லானிஸ்டர். இந்த டைம் வந்து நெட்டு வந்து ராபர்ட்டை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. டினேரிஸ் டார்கெரியன் வந்து ஒரு சின்ன பொண்ணு, நீங்கள் ஒன்றும் வந்து டைவின் லானிஸ்டர் கிடையாது ஒரு சின்ன பொண்ணை வந்து கொல்றதுக்கு. ரேகாரோட பொண்ணை கொல்லும் போது அந்த பொண்ணு வந்து எவ்வளோ கதறி இருக்கும். ரேகாரோட பையன் வந்து ஒரு சின்ன கை குழந்தை, அந்த கை குழந்தைய வந்து செவத்தில் அடித்து இந்த லானிஸ்டர்ஸ் வந்து கொன்னாங்க. நீங்கள் ஒன்றும் அவ்வளோ கொடூரமானவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெட் வந்து ராபர்ட் கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து இன்னும் எவ்வளோ நாள் தான் வந்து இந்த டினேரிஸ் டார்கெரியன் வந்து குழந்தையாகவே இருப்பா, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அவளும் வந்து டிராகன் குட்டிகளை வந்து பெற்று போட ஆரம்பிச்சிருவா, இது வந்து எனக்கு தான் வந்து பிரச்சனையாக வந்து முடியும் அப்படின்னு வந்து ராபர்ட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு நெட் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, குழந்தைங்களை கொல்றதை வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு வந்து நெட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் பராத்தின் வந்து என்னதும் உன்னால் ஏற்றுக்க முடியாதா, உனக்கு ஞாபகம் இருக்கா உங்கள் அண்ணனை வந்து அந்த ஏரிஸ் டார்கெரியன் நீ என்ன பண்ணான்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பா எப்படி செத்தாதுன்னு ஞாபகம் இருக்கா, இதெல்லாம் தான் ஏற்றுக்க முடியாது. நீ என்ன நினைக்கிற, உன் தங்கச்சியை வந்து அந்த ரேகார் வந்து எத்தனை தடவை ரேப் பண்ணியிருப்பான், அதை வந்து உன்னால் ஏற்றுக்க முடியுமா, நான் என் கையில் கிடைக்கிற எல்லா டார்கெரியனும் வந்து கொல்வேன், இந்த டார்கெரியன் வம்சமே வந்து அழியிற வரைக்கும் நான் எல்லாரையும் வந்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. நெட்டுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி ராபர்ட் வந்து ரொம்ப கோவமாக பேசும்போது யாராலையும் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இத்தனை வருஷம் ஆகியும் வந்து ராபர்ட்டுக்கு வந்து எந்த வன்மமும் வந்து குறையவே இல்லை. எந்த வார்த்தையும் வந்து ராபர்ட்டை சமாதானப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நெட்டுக்கு வந்து நல்லாவே தெரியும். அதனால நெட்டு வந்து ராபர்ட்டை பார்த்து உன்னால் வந்து இதுலேருந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெதுவாக கேட்குறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நான் வந்து எனக்கு சான்ஸ் கிடைச்சப்பவே அந்த டினேரிஸையும் உங்கள் அண்ணனை வந்து கொண்டு இருக்கணும், நான் அந்த ஜான் ஆரின் பேச்சை கேட்டு வந்து கொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு வந்து ராபர்ட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு நெட் வந்து ஜான் ஆரின் வந்து ரொம்ப நல்லவர் அண்ட் அறிவாளியும் கூட அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு சரி நீ இப்போ சொல்லு, அந்த கால் துரோக கிட்ட வந்து 1,00,000 வீரர்கள் இருக்காங்க, இப்போ அந்த ஜான் ஆரின் வந்து இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து நெட்டை பார்த்து வந்து கேட்குறாரு. அதுக்கு நெட்டு வந்து பொறுமையாக அந்த கால் துரோக கிட்ட வந்து 10,00,000 வீரர்கள் இருந்தால் கூட பயமே இல்லை, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த கடலை பார்த்தா பயம், அந்த நேரோசியை கடந்து அவங்க வரது வந்து ரொம்ப கஷ்டம், அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட கப்பல்கள் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு அந்த எஸ்ஓஸில் இருக்க ஃப்ரீ சிட்டிஸ்லலாம் வந்து கப்பல்கள் இருக்குது, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல நெட்டு, உனக்கு தெரியும்ல இன்னமும் இந்த 7 கிங்டம்ஸில் வந்து என்ன துரோகின்னு சொல்கிற நிறைய ஹவுசஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அந்த போரில் வந்து எத்தனை ஹவுசஸ் வந்து டார்கெரியன்ஸ்க்காக சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு, திரும்ப மட்டும் அந்த பெக்கர் கிங் வந்து நேரோசியை தாண்டி இங்கே வந்தானா கண்டிப்பாக அவங்களாம் வந்து அவங்க கூட வந்து சேர்ந்துப்பாங்க, ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா போதும் என்னையும் வந்து என் பசங்களையும் கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து சொல்கிறாரு. இந்த பெக்கர் கிங்னா வந்து விசேரியஸாக தான் வந்து பெக்கர் கிங்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு நெட் வந்து சொல்கிறான் அவன்லாம் வரமாட்டான், அவன் வந்தால் திரும்ப அதே நேரோசிக்குள்ளே வந்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நெட். நீ ஃபஸ்ட்டு வந்து வார்டன் ஆஃப் த ஈஸ்ட்டை வந்து தேர்ந்தெடு அப்படின்னு நெட் வந்து ராபர்ட் கிட்ட வந்து சொல்கிறாரு. இந்த வார்டன் அப்படின்னா வந்து என்ன பொறுப்பு அப்படின்னா வந்து வேறு யாரும் வந்து வெஸ்டரோஸ்கில் வராமல் பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து வார்டன்ற ஒரு பொறுப்பை வந்து வச்சுருப்பாங்க. இந்த வெஸ்டரோஸை வந்து ஒரு 4 டைரக்ஷனாக வந்து பிரித்து 4 பேர் வந்து பாதுகாப்பாங்க. வார்டன் ஆஃப் த நார்த், வார்டன் ஆஃப் த வெஸ்ட், வார்டன் ஆஃப் த சவுத், வார்டன் ஆஃப் த ஈஸ்ட். வார்டன் ஆஃப் த நார்த் வந்து யாருன்னா வந்து எடார்க் ஸ்டார்க், வார்டன் ஆஃப் த சவுத் வந்து ஹவுஸ் டைரல் வந்து பாதுகாக்கிறாங்க, வார்டன் ஆஃப் த வெஸ்ட் வந்து டைவின் லானிஸ்டர் வந்து பார்த்துட்ருக்காரு, வார்டன் ஆஃப் த ஈஸ்ட் வந்து ஜான் ஆரின் வந்து பாதுகாத்துட்டு இருந்தார், இப்போ தான் அவர் வந்து இறந்து போயிட்டார்ல அந்த பொசிஷனுக்கு தான் வந்து வேறு யாராச்சும் போடணும்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க.
அதுக்கு ராபர்ட் வந்து சொல்கிறாரு, என்னால் வந்து ஜான் ஆரன் பையனான ராபர்ட் ஆரனை வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து போட முடியாது. வெஸ்டரோஸோட ஒரு கால் பாதியை வந்து ஒரு சின்ன பையனை நம்பி என்னால் ஒப்படைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு நெட்டு வந்து ஒத்துக்கிறாரு. பேசாமல் வந்து உன்னோட பிரதர்ஸில் யாருக்காச்சும் அந்த பொசிஷன் வந்து கொடுத்துறேன், எனக்கு தெரிஞ்சு ஸ்டானிஸ் பராத்தியன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெட் வந்து சொல்கிறாரு. இந்த பேரை கேட்டது வந்து ராபர்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு நெட் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டிப்பாக வந்து ராபர்ட் வந்து இந்த பொசிஷனை வந்து வேறு யாருக்கோ வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நெட்டு வந்து கேட்குறாரு, இந்த பொசிஷனை வேறு யாருக்காச்சும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ராபர்ட் வந்து கொடுத்துருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கு நெட்டு வந்து ஜெய்மி லானிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு நெட் வந்துட்டு ஓ கிங்ஸ்லேயர், அப்போ ரூமர்ஸ்லாம் உண்மைதான் போல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து ஜெய்மி வந்து ஒரு சிறந்த வீரர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு நெட் வந்து ஏற்கனவே வந்து ஜெய்மியோட அப்பா தான் வந்து வார்டன் ஆஃப் த வெஸ்ட்டாக இருக்கார். இப்போ இந்த வார்டன் ஆஃப் த ஈஸ்டையும் வந்து ஜெய்மி கிட்ட கொடுத்தா வெஸ்டரோஸில் பாதி வந்து லானிஸ்டர் கையில் போயிடும் அப்படின்னு வந்து நெட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து இதை பற்றி வந்து இனிமேல் என்கிட்ட பேசாத, எல்லாமே வந்து முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அப்போ நெட் வந்து நான் ஓப்பனாக உனக்கு கேட்கவா மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து நீ சொல்லாமல் போக போகிறதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் உண்மையாகவே வந்து ஜெய்மியை நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெட் வந்து கேட்குறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு அவன் என்னோடய ஒய்ஃபோட ட்வின், அது மட்டும் இல்லாமல் என்னை பாதுகாப்பதாக சத்தியம் செய்யப்பட்ட என்னோடய கிங்ஸ் கார்டு, அவனோட எல்லாமே வந்து என்னை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு ராபர்ட். அதுக்கு நெட் வந்து இது எல்லாமே வந்து ஒரு காலத்தில் வந்து ஏரி ஸ்டார்க் என்னை சுற்றி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து நான் ஏன் வந்து அவனை நம்பக்கூடாது, அவன் வந்து நான் கேட்டது எல்லாமே வந்து பண்ணியிருக்கான், அவனோட வாள் தான் வந்து நான் இன்றைக்கி இந்த அயன் தோனில் உட்காரத்துக்கான ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ நெட் வந்து அவனோட வாள் வந்து உன்னோட அரியணை வந்து அழுக்கு தான் படுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாரு, வெளியில் வந்து சொல்லலை. ஜெய்மி வந்து ஏரி ஸ்டார்க்கை வந்து பாதுகாப்பாக தான் வந்து சத்தியம் பண்ணியிருந்தான், ஆனால் அவனோட வாளாலேயே வந்து ஏரி ஸ்டார்க்கை நான் வந்து கொன்னுட்டான் அப்படின்னு வந்து நெட் வந்து ராபர்ட் கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து யாராச்சும் வந்து ஏரி ஸ்டார்க்கை வந்து கொன்று தானே ஆகணும், அவன் கொல்லலாம் என்ன, நீயோ நானோ தான் கொண்டிருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ராபர்ட். அதுக்கு நெட் வந்து நம்ம 2 பேரும் வந்து ஏரி ஸ்டார்க்கை பாதுகாப்பாக தான் வந்து சத்தியம் பண்ணலையே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து உனக்கு ட்ரைடண்ட் அப்படின்ற இடம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெட் வந்து ராபர்ட்டை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து அந்த இடத்த என்னால் எப்படி மறக்க முடியும், அங்கே தானே நான் ஜெயித்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ராபர்ட். நீ ரேகா டார்கெரனை கொன்னதுக்கப்புறம் அந்த டார்கெரின் பறையெல்லாம் வந்து திரும்ப கிங்ஸ் லேண்டுக்கு வந்து ஓடி வந்தாங்க, அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம். அப்போ நான் என்ன நினச்சேன்னா வந்து அந்த ஏரி ஸ்டார்க்கனோட படைகள்லாம் வந்து கிங்ஸ் லேண்டிங் ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்க வந்து நம்மளை உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சொல்கிறாரு. அப்போ ராபர்ட் வந்து ஆனால் நம்மளோட படை வந்து இந்த கிங்ஸ் லேண்டிங்கை வந்து கைப்பற்றியிருந்தாங்க, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராபர்ட் வந்து கேட்குறாரு. அதுக்கு நெட் வந்து நம்மளோட ஆட்கள் கிடையாது, லானிஸ்டர்ஸோட ஆட்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. துரோகத்தால் அந்த லானிஸ்டர்ஸ் வந்து இந்த சிட்டியை வந்து ஓவர்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு நெட். அந்த போர் வந்து 1 வருஷம் வரை நீடிச்சிச்சு. சில ஹவுசஸ் வந்து ராபர்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, சில ஹவுசஸ் வந்து டார்கெரியன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த லானிஸ்டர்ஸ் மட்டும் 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் ரொம்ப நாள் வந்து அமைதியாக இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் வந்து டைவின் லானிஸ்டர் வந்து அவரோட 12,000 வீரர்களோட கிங்ஸ் லேண்டிங் வந்தார். கடைசியாக அந்த முட்டாள் மன்னன் வந்து முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணார். வந்த லானிஸ்டர்ஸ்க்கு வந்து அவரோட கேட்டை வந்து திறந்து விட்டார் அப்படின்னு வந்து நெட் வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலி வந்து முட்டாள் மன்னன் இல்லை, பைத்தியக்கார மன்னன் தான். ஃப்ளோவில் வந்து முட்டாள் மன்னன் வந்துச்சு, ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதை யாரை சொல்கிறாங்கன்னா வந்து ஏரி ஸ்டார்க்கரனை தான் வந்து சொல்கிறாங்க. ஏரி ஸ்டார்க்கரன் வந்து இந்த லானிஸ்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்து கேட்டை வந்து திறந்து விட்டுருப்பாரு. ஆனால் அவனுங்க வந்து இவரே வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டானுங்க. துரோகம் ஒன்று டார்கெரியன்ஸ்க்கு வந்து புதுசு இல்லை, அவங்க மற்றவங்களுக்கு பண்ணதை வந்து லானிஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராபர்ட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு நெட் வந்து நீ அங்கே இல்லை, நான் 14 வருஷமாக வந்து நான் கில்ட்டில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன், நடந்த போரில் வந்து எந்த நேர்மையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து நேர்மையை பற்றி டார்கெரியன்ஸ்க்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. விண்டர்ஃபெல்லில் இருக்க சமாதியை போய் பாரு, லியானாவுக்கு வந்து அந்த டார்கெரியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராபர்ட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு நெட் வந்து நீ லியானாக்காக பழி வாங்கிட்ட ராபர்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து ஆனால் அது வந்து லியானாவை திரும்ப கொண்டு வரலையே, நான் கடவுள்கிட்ட வேண்டுனது எல்லாமே வந்து லியானா வந்து திரும்ப வந்து சேஃபாக என்கிட்ட வந்துடணும்னு சொல்லிட்டு தான், ஆனால் எனக்கு கிடைச்சதெல்லாம் இந்த யூஸ்லெஸ்ஸான கிங்டம் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு நெட் வந்து அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை, ஆனால் நான் அன்றைக்கி இந்த கிங்ஸ் லேண்டிங் வரும்போது ஏரிஸ் வந்து செத்து கிடந்தார், எங்கே பார்த்தாலும் வந்து லானிஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க, ஜெய்மி வந்து அந்த அயன் த்ரோனில் வந்து உட்காந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து சோபா இதெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாரு. அதுக்கு நெட் வந்து நான் அன்றைக்கி வந்து அந்த ஜெய்மி உட்காந்து அயன் த்ரோன் கிட்டே போய் நிற்கும் போது ஜெய்மி என்னை பார்த்து சிரிச்சிட்டு கவலைப்படாத, நான் ஜஸ்ட் வந்து உன் ஃப்ரெண்டுக்காக உட்காந்து தான் பார்த்தேன் அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து அவன் சொன்னான்,
அதுக்கு ராபர்ட் வந்து பயங்கரமாக சிரிச்சுட்டு, ஜெய்மி வந்து அந்த கொஞ்ச நேரம் அந்த அயன் த்ரோனில் உட்காந்ததுக்காக நான் அவனை நம்பக்கூடாதுன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அவன் வந்து அப்போ வந்து 17 வயசு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராபர்ட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு நெட் வந்து அவன் சின்ன பையனோ பெரிய மனுஷனோ, ஆனால் வந்து அவனுக்கு அந்த அயன் த்ரோனில் உட்காரத்துக்கான எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து ஜெய்மிக்கு வந்து ஏரிஸ் டார்கியனை கொன்னனால வந்து டயர்டாக இருந்திருக்கும், அதனால் வந்து அவன் அயன் த்ரோனில் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எனக்கு ஜெய்மி பண்ண எல்லா தப்பும் தெரியும், அதெல்லாம் வந்து மறந்துடணும், இதெல்லாம் கேட்டு வந்து எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து சொல்கிறாரு. எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா காற்று வாங்கணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டை வந்து கூப்பிட்றாரு. அப்போ நெட்டு வந்து நான் ஏன் வந்து இங்கே இருக்கேன், எப்படியும் அந்த ராபர்ட் வந்து அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் வந்து பண்ண போகிறான், நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க போகிறதில்ல, நாங்கள் இருக்கிறது வந்து யூஸ்லெஸ், என்னோட இடம் வந்து விண்டர்ஃபெல் தான், நான் இப்போ வந்து கேட்லின் கூட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஒரு ஆண் வந்து எங்கே இருக்கணும்னு நினைக்கிறானோ அங்கே வந்து அவனால் இருக்க முடியல அப்படி நினச்சிட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ராபர்ட்டுக்கு பின்னாடியே வந்து போகிறாரு வேறு வழி இல்லாமல். இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. இந்த சாப்டரில் வந்து புக்குக்கும் சீரியஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து இந்த கான்வர்சேஷனை எல்லாமே வந்து புக்கில் வந்து குதிரை மேலே ரைட் பண்ணிகிட்டே வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க, சீரீஸில் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சீரீஸில் வந்து ஸ்பைன் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க, அது சர் ஜோரா மொமெண்ட் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் புக்கில் வந்து டேரெக்டாகவே ஃபஸ்ட்டே வந்து சர் ஜோரா மொமெண்ட் வந்து சொல்லிடுவாங்க. சீரீஸில் வந்து லேட்டராக வர எபிசோட்ஸில் தான் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மொத்தமாகவே ஒரு 20% ஸ்டோரி தான் வந்து சீரீஸில் இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.